ஜியோஜிப்ராவில் லைன் டூலில் இருக்கக்கூடிய செக்மெண்ட் வித் கிவன் லென்த் அப்படிங்கிற டூலை பற்றிய அடிப்படை தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்குவோம். லைன் டூலில் நமக்கு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது லைன், அதாவது அந்த கோட்டில் இருக்கக்கூடிய 2 பாயிண்ட்டு ஆர் பொசிஷனை நம்ம செலக்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக அது வழியாக ஒரு கோடு நமக்கு கிடைக்கும். முடிவில்லாத 2 பக்கமும் செல்லக்கூடிய அந்த கோடு நமக்கு கிடைக்கும். அதில் 2வதாக இருக்கக்கூடியது செக்மெண்ட், எந்த இடத்துல ஆரம்பித்து எந்த இடத்துல முடிக்கிறோமோ அது வரைக்கும் நமக்கு அந்த கோட்டு துண்டு கிடைக்கும். 3வது இருக்கக்கூடியது செக்மெண்ட் வித் கிவன் லென்த், அதாவது ஒரு குறிப்பிட்ட நீளமுள்ள கோட்டை வரைவதற்கு நமக்கு இந்த டூல் உதவியாக இருக்கும். இதை கிளிக் பண்ணோன்னா நமக்கு என்ன தெரியுது பாருங்கள், செலக்ட் பாயிண்ட் தென் என்டர் லென்த். செலக்ட் பாயிண்ட் அதாவது எந்த புள்ளியில் ஆரம்பிக்கணும், அப்புறம் லென்த்தை என்டர் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா ஹரிசாண்டலாக, அதாவது கிடைமட்டமாக எக்ஸைச்சுக்கு இணையாக ஒரு கோடு கிடைக்கும். அதை நம்ம மூவ் பண்ணி வெவ்வேறு இடங்களுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நான் இப்போ அந்த டூலை செலக்ட் பண்ணிட்டேன். ஒரு பாயிண்ட்டை நான் வைக்கிறேன். அப்புறம் லென்த் கேட்குது பாருங்கள். இப்போ லென்த் வந்து என்ன கொடுக்கலாம், ஒரு 5 அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா இப்போ 5 யூனிட் டிஸ்டன்ஸ் உள்ள ஒரு லைன் செக்மெண்ட் நமக்கு கிடைக்குது. இப்போ இதோட நீளம் பார்த்தீங்கன்னா எவ்வளோதுன்னா 5. நான் மூவ் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள், இதில் லைனோட நேம் அண்ட் வேல்யூ கொடுக்கும்போது பாருங்கள் F = 5ன்னு கிடைக்குது பாருங்கள். அப்போ அந்த கோட்டோட நீளம் வந்து 5 யூனிட்ஸ். ஏங்கிற பாயிண்ட் மேலே வச்சுட்டு அதை நேம் அண்ட் வேல்யூ கேட்டோம்னா அது பாருங்கள் அதோட கோஆர்டினேட் 4,2. அதே மாதிரி பிங்கிற பாயிண்டோட கோஆர்டினேட் பாருங்கள் அது 9,2. இதுலேருந்து பாருங்கள் 4,2 9,2 அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய இந்த கோட்டு துண்டி நீளம் வந்து 5 அலகுகள் இருக்க மாதிரி நமக்கு கிடைக்குது. ஓகே, இப்போ இந்த பிங்கிற பாயிண்ட்டை நான் மூவ் பண்ணுறேன். பாருங்கள், இதை மாதிரி வைக்கிறேன். வச்சோம்னா இதுவும் பாருங்கள் 5 அலகுகள் தூரம் உள்ள ஒரு கோட்டு துண்டு நமக்கு கிடைக்குது. ஓகே, எந்த பக்கம் போனாலும் அந்த கோட்டு துண்டோட நீளம் வந்து 5 அலகுகள் இருக்க மாதிரி இருக்குது. எந்த இடத்துல வேணாலும் அதை மூவ் பண்ணி நம்ம தேவையான இடங்களில் அதை பயன்படுத்திக்கலாம். ஓகே, ஆனால் நீளம் மட்டும் என்னவாக இருக்கும், ஸ்டாண்டர்டாக 5னே இருக்குது பாருங்கள். ஏன்னா அது நம்ம என்டர் பண்ணி கொடுத்துட்டோம். ஓகே, ரைட். இப்போ இன்னொரு கோட்டு துண்டு அதே மாதிரி வரைகிறேன். பாருங்கள், செக்மெண்ட் வித் கிவன் லென்த் கொடுக்குறேன். இப்போ வந்து ஒரு 10 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ என்ன கிடைக்குது, 10 சென்டிமீட்டர் 10 யூனிட்ஸ் டிஸ்டன்ஸ் உள்ள ஒரு லைன் கிடைக்குது. அதனால் மூவ் டூவில் கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் அதையும் பாருங்கள் ட்ராக் பண்ணோம்னா நமக்கு அதோட எண்ட் பாயிண்ட்ஸை நம்ம வேறு இடங்களுக்கு மாற்றிக்கலாம். நேம் அண்ட் வேல்யூ கொடுத்தோம்னா G = 10ன்னு கிடைக்குது. ஓகே, இது ஜீனு தான் வைக்கணுமா, நேம் மாற்றலாமானா இதை ரைட் கிளிக் பண்ணி பாருங்கள், ரீநேம் கொடுக்குறேன். ஜிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம், லைன் அப்படின்னு கூட பேர் கொடுத்துக்கிட்டு வச்சுக்கலாம். இது லைன், இதுக்கும் அதே மாதிரி என்ன பண்ணலாம், ஏற்கனவே வர இந்த கோட்டுக்கும் ரீநேம் கொடுக்கலாம். பாருங்கள், Fன்னு இருக்குது. இது லைன் 1 அப்படின்னு நம்ம ரீநேம் கொடுக்கலாம். ஓகே, பாருங்கள், லைன் 1 5 லைன் அப்படிங்கிறது இருக்குது 10. இந்த மாதிரியாக நம்ம கோட்டு துண்டுகளை உருவாக்கலாம். இதை நம்ம என்ன பண்ணலாம், இன்புட் பார்லையும் டைப் பண்ணி கொண்டு வரலாம். பாருங்கள், செக்மெண்ட் அப்படின்னு டைப் பண்ணோன்னா பாருங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் பாயிண்ட் டு பாயிண்ட் செக்மெண்ட். இது வந்து செக்மெண்ட் வித் பாயிண்ட் அண்ட் லென்த்து. அதை கிளிக் பண்ணிவிட்டு செக்மெண்ட்டு என்ன பாயிண்ட்லேருந்து என்ன பாயிண்ட் குறிப்பிடுவோம், C குறிப்பிடுவோம். இப்போ கேபிட்டல் C டேப் போட்டு லென்த் வந்து எவ்வளோ கொடுப்போம், ஒரு 9. பாருங்கள், 9 யூனிட் லென்த் உள்ள ஒரு செக்மெண்ட் நமக்கு கிடச்சிட்டு. இப்போ இதோட லென்த் வந்து பாருங்கள் CE அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. இதை இன்புட் பாரில் நம்ம டைப் பண்ணுறதன் மூலமாக கொண்டு வரோம். இதோட லென்த் வந்து எவ்வளோ இருக்குது பாருங்கள், 9 யூனிட்ஸ் இருக்குது. ஓகே, இவ்வாறாக நம்ம லைன் செக்மெண்ட்டை இன்புட் பார் வழியாகவும் உள்ளிட்டு கொண்டு வரலாம். அதோட லென்த்தை நம்ம மாற்ற முடியாது, ஆனால் எண்ட் பாயிண்ட்ஸை நம்ம இந்த மாதிரி மாற்றிக்கலாம். இப்போது இது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு Cன்னு இருக்குது. இதை நம்ம சேர்த்து நகர்த்தும் போது Cயோட சேர்த்து நகருது. ஏன்னா 2 லைன் இருக்குல்ல, அதனால் 2 லைனுக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த Cங்கிறதுனால 2ம் சேர்த்தே நகருது. இதை மாதிரி நம்ம லைன் செக்மெண்ட்டை உருவாக்கி தேவையான கணக்குகளில் இதை பயன்படுத்துறதுக்கு இந்த லைன் டூலில் 3வது இருக்கக்கூடிய செக்மெண்ட் வித் கிவன் லென்த் டூல் நமக்கு உதவியாக இருக்குது. தேங்க்யூ.